மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறினார், பல லட்சம் பேருக்கு பட்டா போட்டு கொடுத்தோம் என்று. பட்டா இருக்கிறது, இடமெங்கே என்று எங்களிடம் வந்து கேட்டார்கள். அதற்கு நாங்கள் சொன்னோம், நிச்சயமாக பட்டா போட்டாலும் சரி, அது போட்ட பட்டாவிற்கு நிச்சயமாக இடங்களை நாங்கள் உங்களுக்கு கண்டறிந்து அதற்கான பதிலை அளிப்போம் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளோம். இப்படிப்பட்ட மனுக்களை நானே என் கையார வாங்கி அதை நான் சேகரித்து வைத்துள்ளேன். நிச்சயமாக அந்த மனுக்களை நான் இங்கு சமர்ப்பிப்பேன் என்று தெரியப்படுத்துகிறேன். நன்றி. இங்கே இருக்கிற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருந்தாரு, பின்தங்கிய மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு குறித்து கேட்டிருந்தாரு. இதை அறிந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றே தன்னுடைய வாக்குறுதியில் வெற்றி தமிழகம் மிஷன் டாக்குமெண்ட் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் பொள்ளாச்சியில் இன்னைக்கு 16/6/2026 அன்று 3 to 5 ஏக்கரில் ஒரு மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வரதுக்கான அனைத்து வசதிகளுக்கும் நம்ம இன்னைக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கார். அந்த திட்டத்தின் கீழே இங்கே கோவொர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டவுன் மாதிரி எக்கனாமிக் க்ரோத் கொண்டு வரதுக்கு நம்ம இன்னைக்கு நிலம் தேடப்பட்டு வந்துட்டுருக்கு. இங்கே கண்டிப்பாக ஒரு மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வரதுக்கான அத்தனை ஆணைகளையும் நமது முதலமைச்சர் அவர்கள் மூலமாக அதிகாரிகளுக்கு இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த பட்ஜெட்ல மூலதன செலவுகளுக்கு 56,985 கோடி ஒதுக்கி இருக்கிறீர்கள். அது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு, அப்புறம் ஹாஸ்பிட்டலு, பிரிட்ஜு, ஸ்கூலு, இதுக்கெல்லாம் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆனால் இதில் முக்கியமாக ஒதுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதியை அதிகமாக ஒதுக்கி இருக்க வேண்டும். இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் பேரை மட்டும் படிச்சிடுறேன். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தர்மபுரி காவிரி உபர்நீர் திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், காவிரி சரபங்கா திருமணி முத்தாறு கால்வாய் இணைப்பு திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம் மற்றும் தென்பெண்ணை துறிஞ்சலாறு இணைப்பு திட்டம், பாலாற்றில் தடுப்பணைகள் பாசன திட்டம், பாண்டியாறு புன்னம்புழா திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2.0, மேட்டூர் அணை வலதுகரை கால்வாய் நீட்டிப்பு திட்டம், தோணிமடுவு பாசன திட்டம், படேத்தலாவ் ஏரி கால்வாய் திட்டம், பாலேகுழி ஏரி கால்வாய் திட்டம், இத்தனை திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு, நீர்ப்பாசன திட்டங்களுக்கு அதிகப்படியான நிதியை மூலதன செலவுகளில் ஒதுக்கி இருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், தென்கிழக்கு வடமேற்கு அந்த மான்சூனில் நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனால் அந்த மழை தண்ணி எல்லாம் கடலில் வீணாக கலந்துடுது. எப்படி பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் மழை ஒரு 50 நாட்களாவது பெய்யும். அப்போ நிலத்தடி நீர் வளம் பெறும், மீதியெல்லாம் கடலுக்கு போயிடும். ஆனால் இப்போ 30 நாளில் இந்த 2 மான்சூன்லையும் மழை பெஞ்சு மொத்தமாக தண்ணிலாம் வேகமாக கடலில் போயிடுது. அதனால இந்த இரிகேஷன் ஸ்கீம்ஸ்னால் 2 விதமாக இந்த தண்ணீரை நாம் சேமிக்க முடியும். இந்த மழை தண்ணியை 2 விதமாக சேமிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறில் தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறில் தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும். நீங்க 420 கிலோமீட்டர்ல 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 டிஎம்சி தண்ணீரை நம்ம கடல்ல போகாம நம்மளே சேர்த்து வச்சிடலாம். அந்த 20 டிஎம்சி தண்ணீர் இருந்தா பாசன திட்டத்துக்கு உபயோகமாயிடும். தர்மபுரிக்கு 2 டிஎம்சி தண்ணி தான் தேவைப்படும், சேலத்துக்கு 5 டிஎம்சி தண்ணி. இப்படி இருந்தாலே இந்த மாவட்டங்கள் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அதாவது காவிரி ஆறு, பாலாறு, எல்லா ஆறுகள், கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல 35 பெரிய ஆறுகள் இருக்கு. அதுல 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் கடலில் கலக்கும் நீரை நம்ம வேஸ்ட் பண்ணாம அதை நம்ம சேமித்தாலே நம்ம 100 டிஎம்சி தண்ணீர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே சேமித்து கொள்ளலாம். இதுக்கு அப்புறம் யாரையும் கேட்க தேவையில்லை. காவிரி யாருக்கா கர்நாடகா கிட்ட கையேந்த வேண்டியதில்லை, கேரளா கிட்ட இந்த புன்னம்புழா இந்த திட்டத்துங்களுக்காகவும் முல்லை பெரியாருக்கவும் கையேந்த வேண்டியது கிடையாது.
கிருஷ்ணா கோதாவரிக்காக நம்ம ஆந்திரா கிட்ட கையேந்த வேண்டிய கிடையாது. எல்லாமே நம்ம கிட்ட பெய்கிற மழையை நம்ம தடுப்பணைகள் மூலம் சேமித்துக் கொள்ளலாம். இரண்டாவது வழியில் இதே தண்ணீரை சேமிக்க முடியும். அது ஏரி குளங்களை தூர்வாருகின்ற திட்டம். 42,000 ஏரி இருந்தது, இன்னைக்கு 27,000 ஏரி தான் இருக்கிறது. அந்த 27,000 ஏரிகளை தூர்வாரினாலே இதுலயும் கிட்டத்தட்ட 100-150 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். இதுல அது கூட 10 அடி 20 அடி ஆழெல்லாம் தூர் வர தேவையில்லை. ஒரு மீட்டர், அதாவது இவ்வளவுதான் இருக்கும் 1 மீட்டர்னா, அந்த இந்த 1 மீட்டருக்கு நீங்க தூர் வாரினாலே, ஏரி குளங்களை தூர் வாரினாலே அந்த தண்ணீரை இதை சேர்த்து வைத்து ஏரியில தண்ணி இருந்ததுன்னா அவங்க கிணத்துல ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும். விவசாயியோட கிணத்துல அந்த ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்ததுன்னா விவசாயம் நல்லபடியா பண்ணுவாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா 100 டிஎம்சி காவேரியில, பாலாறுல 15-20 டிஎம்சி, தென்பெண்ணை ஆறுல ஒரு 30 டிஎம்சி, தாமிரபரணியில 15 டிஎம்சி தண்ணீர், இப்படின்னு ஒரு 150 டிஎம்சி தண்ணீரை நம் தமிழ்நாட்டில் நாமே தேக்கி வைத்துக் கொள்ளலாம். இதுக்கப்புறம் யார்கிட்டையும் தண்ணிக்காக கேட்க வேண்டியதே இல்லை. கிரவுண்ட் ரீசார்ஜ் ஆயிடும், ஏரி குளங்கள்ல தண்ணி இருக்கும். ஆனால் இந்த திட்டங்கள் அந்த வேளாண் பட்ஜெட்ல இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அந்த திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. அதை 1% தான் செய்ய முடியும். இந்த திட்டங்கள்ல நிதி ஒதுக்கீடு பண்ணி தான் 1% தான் அந்த நிதி ஒதுக்கீடுக்கு அந்த வேலைகளை செய்ய முடியும். தேர்வு எழுதி விட்டோ பணி நிலைப்பு இல்லாமையோ எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அரசு வேலை என்பது அவர்களுக்கு காணல் நீராக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம், அதுவுமே இல்லை. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு அரசாணை மட்டும் நான் சொல்லிடுறேன் பேரவைத் தலைவர்களே. அரசாணை 152 ஜிஓ 152 பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சி தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 20 மாநகராட்சியில பணிகளே கிடையாது. அந்த பணிகளை எல்லாம் ஒப்பந்ததாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க. அதே போல ஜிஓ 139 479 பேரூராட்சிகளில் அவுட் சோர்சிங் மூலமாக தான் பணி எடுக்க முடியும்னு ஒரு ஜிஓ இருக்கிறது. அதாவது துப்புரவு பணியாளர், ஓட்டுநர், வரி வசூலிப்பாளர், பாதுகாவலர்கள் என்ற நிரந்தர பணியிடங்கள்லாம் ஒரே இந்த ஜிஓலே ஒழிக்கப்பட்டுச்சு. 35,000 அரசு பணியிடங்கள் காலியாகி இன்னைக்கு 3,417 அரசு பணியிடங்கள் மட்டும்தான் இருக்குது. இதுலேயே 12,000 வேலையும் இந்த இதில் ஒழிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 50,000 வேலை இந்த ஒரு 2 ஜிஓல போயிடுச்சு. அரசு வேலை, அரசு உயர்கல்வி நிறுவனங்கள், சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மின்சார வாரியம்ல டி பிரிவு பணியிடங்களும் அவுட் சோர்சிங் மூலமா தான் போகுது. அப்படின்னா அவுட் சோர்சிங்னா குத்தகை மூலமாக ஒரு மனிதவள நிறுவனங்களே அந்த வேலையை எடுத்து செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு அரசாங்கம் தான் அவங்களுக்கு பணி கொடுக்குறாங்க. அவங்க வேலையாட்களை அமர்த்தி அந்த வேலை வாங்கி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளர்கள் சந்திக்கும் இன்னல்கள் ஏராளம். பார்த்தீங்கன்னா இதில் உழைப்பு சுரண்டப்படுகிறது, ஊதியம் சுரண்டப்படுகிறது, மனித உரிமை மீறல் இருக்கிறது, சமூக நீதி, இடஒதுக்கீடு இடமே கிடையாது. இந்த அவுட் சோர்சிங் முறையை கண்டிப்பாக ஒழித்து விட்டு, ஏன் தெரியுங்களா, 100 கோடி ரூபாவோ 150 கோடி ரூபாவோ அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 12 கோடி ரூபாய் மட்டும்தான் அவங்க சம்பளமாக கொடுக்குறாங்க. மிச்சம் 140 கோடி ரூபாய் என்ன ஃபினாயில் வாங்குறதுக்கும் தொடப்பம் வாங்குறதுக்குமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன, அது அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒழிச்சிட்டாதான் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும், மனித உரிமை மீறலை நம்ம குறைக்கலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது டெம்பரரி தற்காலிக பணியிடங்கள். அந்த தற்காலிக பணியிடங்களில் 5 வருஷம் பணியாற்றினா அவங்களுக்கு நிரந்தர பணியிடமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. தனியார் நிறுவனங்களில் 80% உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பாலிசி டிசிஷன் சட்டத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக அரசு வேலை இல்லைன்னு ஆகிப்போச்சு. அட்லீஸ்ட் தனியார் வேலையிலாவது அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும். இந்த பாலிசி டிசிஷன் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானாலாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த பாலிசி டிசிஷனுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது. ஒரு சட்டத்தை போட்டால் கண்டிப்பாக 80% இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். இது ஒரு சொல்யூஷனாக நாங்கள் சொல்கிறோம். இதை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான்
எல்லாருமே வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் 2004 மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது நிறைய முன்னேற்றமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அதற்காக 4 இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாரு. ஒரு மாற்றத்தை கொடுக்க வேணும், சிஸ்டத்தை மாற்றணும்னா அது மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய போராட்டம் என்பது நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு டொபாக்கோ மாஃபியாவை எதிர்த்து தான் அவர் போராடினாரு. அதற்காக அவருக்கு விருதுகள்லாம் கிடைச்சது. ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல அமெரிக்கால கொடுத்தாங்க. அதே போல யுனைடெட் நேஷன்ஸ்ல WHO அவார்டு 2 வாங்கியிருக்கிறார் மருத்துவர் அன்புமணி. எதற்காக? இந்த கிராமப்புற சுகாதார திட்டத்தை அறிமுகப்படுத்தி 108 ஆம்புலன்ஸ் போன்ற திட்டங்களை கொடுத்ததற்காக WHO உடைய அவார்டை அவங்க வாங்குறாங்க. டோனி பிளேர் அவர் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர், பில் கேட்ஸ், பில் கிளின்டன் அமெரிக்காவுடைய அதிபர், அதே போல கோய்சுமி சொல்லிட்டு ஜப்பானுடைய பிரதமர், கோஃபி அன்னன் என்ற யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல், இவர்கள் வாங்கிய விருதை மருத்துவர் அன்புமணி இந்தியாவில் வாங்கியிருக்கிறாரு. ரோட்டரி இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் போலியோ எராடிகேஷனுக்காக, போலியோ ஒழிப்பதற்காக இந்த சாதனைகள் எல்லாம் அவர் செய்ததற்காக அந்த இன்டர்நேஷனல் விருதை அவருக்கு டெல்லியில் வந்து கொடுக்குறாங்க. இத்தனை அவார்ட்களையும் அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் அங்கே டெல்லியில் தான் தெரியும், அது இன்டர்நேஷனலில் தான் அவரை பற்றி தெரியும். இங்கே யாரும் அவருடைய சர்வீஸில் கண்டுக்கவே இல்லை. அதை பற்றி அவர் பெருசாக எடுத்துக்கிட்டதும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கீதையில சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற ஒரு விஷயத்துல தான் அவர் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட எல்லாரும் அவர்களுடைய கட்சி தலைவர்களை பற்றி குறுக்கீடுகள் இல்லாமல் உங்களுக்கு வந்து 20 நிமிடம் நான் அழைத்திருக்கிறேன். நன்றி சொல்லி முடிச்சிடணும். நன்றி சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் அவர்களுடைய தலைவர்களை பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தை நிறைய சொல்லியிருக்கீங்க. என்னுடைய மதிப்புக்குரிய அன்புமணி அவர்களை பற்றி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. அடுத்து நீங்க நன்றி சொல்லி முடிக்க. நன்றி. இறுதியாக ஒன்று, சமூக நீதி கணக்கெடுப்பு என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை அறிவிப்பை வெளியிட்டீர்கள். அதற்கு பட்ஜெட் ஒதுக்கி இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அதே போல கூட்டுறவு கடன் தள்ளுபடியை எதிர்பார்க்கின்றோம். இலவச மின்சாரத்திற்கு உடனடியாக எதிர்பார்த்திருக்கின்றோம். டாஸ்மாக் மதுக்கடைகளை படிப்படியாக மூடி பெண்களுடைய மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான அறிவிப்புகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆல்டர்னேட் ரெவென்யூ பற்றிய முழு திட்டங்கள் வேண்டும். அவுட் சோர்சிங் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். தற்காலிக பணி செய்பவர்களுக்கு அது நிரந்தர பணியிடமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். தனியார் நிறுவனங்களில் அந்த இளைஞர்களுக்கு 80% வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் என்னுடைய கோரிக்கை. முக்கியமான கோரிக்கை வந்து காவிரி தர்மபுரி உபர்நீர் திட்டத்தை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அது என்னுடைய முக்கியமான கோரிக்கை. நான் வேற எதுவுமே கேட்கல. தர்மபுரி மாவட்டத்திற்கு காவிரி உபர்நீர் திட்டத்தை கொண்டு வாங்க. நான் வந்து இந்த 1 லட்சம் கிராமத்தில் தான் போய் பயணிச்சுட்டு இருக்கிறேன். கிராமத்தில் தான் போயிட்டே இருப்பேன். 1 லட்சம் 2 லட்சம் விவசாயிகளோட கையை போய் பிடிப்பாங்களே, என் கையை பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லுவாங்க. ஏதாவது ஆசையாக கையை பிடிப்பாங்க. அந்த கை எப்படி இருக்குமா தெரியுமா இருக்கும் தலைவர்களுக்கு? அப்படி கரடு முரடா ரஃப்பா கரம்பு காய்ச்சி போய் காயம் போயிருக்கும் அந்த கை. ஏன்னா அவங்க சேர் சகதியில் மட்டும் இல்லை, பாறையில் வேலை செய்கிறாங்க. மண்ணிலையும் கடப்பாறையிலையும் மண்வெட்டிலையும் வேலை செஞ்சு கையெல்லாம் அவ்வளோ கரம்பாக இருக்கும். அந்த கையை, அந்த விவசாயிகளோட கைகளை விட்டு விடாதீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், நீர்வளத்துறைக்கு கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகளை விட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு அதிக அளவிலான நிதியை ஒதுக்கியுள்ளது. மேலும் ஏரி குளங்களை தனியார் பங்களிப்புடன் தூர்வாரும் பொருட்டு தனியாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு, கூவம், வேளச்சேரி ஏரி, நாராயணபுரம் ஏரி ஆகியவற்றை தூர்வாரும் பணி தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள 22,000 ஏரிகளும் நீர்வளத்துறையில் உள்ள 14,000 ஏரிகளும் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு உறுப்பினர், என்னுடைய அலுவலகத்துக்கு நீங்களும் உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்திருந்தீங்க.
அதை நீங்கள் எல்லாமே மனுவாகவே கொடுத்துருந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் நீங்களும் நானும் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணோம். உங்களை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் எங்களுக்கும் தான் மாவட்டம். கண்டிப்பாக அந்த விவசாயிகளின் உடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீங்கள் ஏன்னா அந்த நீர்வளத்துறைக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்க. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடும் கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மிக விரைவில் நீங்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் தருமபுரி மாவட்டத்துக்கு செய்து தரப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் வாயிலாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கூறியது விவசாயிகளின் அறியாமையை போக்கி அவர்களுக்கு ஒரு எழுச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் செய்யும். மக்களுக்கு தேவையான, விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு விவசாயிக்கும் தெரியப்படுத்தும் வகையில் நிச்சயமாக எங்களுடைய செயல்கள் இருக்கும் என்று பேரவைத் தலைவர் உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆக்கப்பூர்வமான சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்